வெல்கம் டு மை சேனல் பத்தூஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸி கேபேஜ் மஞ்சூரியன் தாங்க. நார்மலாக வெஜ் மஞ்சூரியன் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக சீஸை மஞ்சூரியன் பாலுக்குள்ளே வச்சு சீஸியாக பண்ண போகிறோம். அவ்வளவுக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுற ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப புதுசாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீஸி கேபேஜ் மஞ்சூரியன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கேபேஜ், கொடை மிளகா, பச்சை மிளகா, 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்குறோம். இப்போ வாங்க நம்ம கேபேஜை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை நல்லா பிழிஞ்சி ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கேபேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் மைதாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மஞ்சூரியன் பாலுக்குள்ளே வைக்கிறதுக்கு இப்போ நம்ம மொசரல்லா சீஸ் எடுத்துருக்குறோம். இப்போ கையில் எண்ணெயை தடவிட்டு அந்த மாவை எடுத்து நடுவில் சீஸை வச்சு நல்லா இதே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க மஞ்சூரியன் பால்ஸை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஆயில் 70% சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சூரியன் பால்ஸை ஒன்றொன்னா எண்ணெயில் பொறுமையாக போடலாம். இதே மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு வெளியில் எடுத்துடலாம். ஹார்டாக பண்ணால் உடஞ்சி போயிடும். பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினது 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கொடை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் கொஞ்சம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அந்த கிரேவியில் ஊற்றிடுங்க. இப்போ கிளாஸியாக வந்ததும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலரிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மஞ்சூரியன் பால்ஸை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற மொசரல்லா சீஸை மேலே தூவிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் வெள்ளை எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாய் மேலே ஒரு தட்டை போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா 2 minutes later. சூப்பரான சீஸியான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் மெல்ட் ஆகி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெசிபியை கீ ரைஸோடையோ இல்லை ஃப்ரைட் ரைஸோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.